ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். குக் வித் கோமாளி மோனிஷா பிளஸி அவர்கள் தளபதியோட ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறத பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, அப்டேட்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஷூட்டிங் சூப்பராக போயிட்டு இருக்கு, பட் ஆனால் அப்டேட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் கொடுக்கணும். தென் ஜனநாயகன் படத்தோட பூஜையில் தளபதியை மீட் பண்ணி தளபதி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மூமெண்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஒரு மூமெண்ட்டை ட்ரீமை விட தாண்டின ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஜைக்கு என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அதோட பூஜைக்கு எப்படி நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே வைக்கல. பட் ஆனால் சர்ப்ரைஸா அந்த ஒரு அழைப்பு வந்துச்சு. ஸோ வரிசையில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக உட்காந்துருந்தேன். தளபதி வந்து எல்லாருக்குமே லைனாக கை கொடுத்துக்கிட்டே வந்தாரு. என்ன பார்த்துட்டு தூரத்துல இருந்து ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாருன்னு தான் நினைச்சேன். பட் எல்லாருக்கும் கை கொடுத்த மாதிரி எனக்கும் கை கொடுத்து வந்து விஷ் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் எண்டில் மமிதா பைஜு அவர்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தென் அதை பார்த்துட்டு நானும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என் தோல் மேலே கை போட்ட உடனே எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ ட்ரீமை தாண்டின ஒரு மூமெண்ட் தான் அது. தென் தளபதியோட ஷூட்டிங் பார்ட்ல இருக்கிறது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து பயங்கர காமா சைலண்டா இருப்பாரு. நான் போயிட்டு இப்படி சார் அப்படி சார்னு சொல்லிட்டு நிறைய பேசினா அதெல்லாம் ஒன்றும் இல்லமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா காம்பா பேசுவாரு. பட் கேமரா ரோல் ஆச்சுன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எவ்வளவு மாசா பண்ணணுமே அவ்வளவு மாசா பண்ணிட்டு வருவாரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு சூப்பரான ஒரு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோனிஷா பிளஸி அவர்கள் இதுக்கு முன்னாடி மாவீரன் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ரீசெண்டா சுழல் வெப் சீரிஸ்ல ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் ஜனநாயகன்லாம் அந்த அளவுக்கு ஒரு ரோல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மமிதா பைஜுக்கு வேணா அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும். ஏன்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி தான் இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். தளபதி படம்ன்றதுனால இவங்களுக்கு ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் இவங்களை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.